வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிற இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரம் பழம் தான். இது வந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். காவட்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்ட் அண்ட் டைமையாக வராது. ஒரு பழுத்த நேந்திரம் பழத்தை தொலியெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நம்ம கட் பண்ணுறதுனால வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து முடிஞ்சிடும். அதனால தான் குக்கிங் டைம் கம்மியாகும். இப்போ வந்து ஒரு இடிக்கிற உரலில் 3 ஏலக்காய் 2 கிராம்பு இதை ஃபஸ்ட்டு நல்லா இடிச்சுக்கணும். இடித்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சுக்கு பொடியும் ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா இடித்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பழத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா நெய்யோடு விளறி விடுதோம். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம். வெல்லம் தான் ஆட் பண்ணணும், சுகர் ஆட் பண்ணாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. வெல்லம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் வெல்லம்ங்கிறது வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ஸ்வீட்டில் இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வருது ஆகும்போது நீங்கள் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இடிச்சு வச்சுருந்தா அந்த மிக்ஸியுமே ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளறிட்டு 100 ml அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நான் சின்ன பாத்திரத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன். நீங்கள் அகண்ட பாத்திரத்தில் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே நல்லா கிளறலாம். எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதை வந்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வந்துடும். கொதிச்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளுடைய டேஸ்ட் அண்ட் எம்மியான நேந்திரன் பிரதமன் ரெடி. இதை டெக்கர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றி குட்டி குட்டியாக சாப் பண்ண நம்ம முந்திரியை ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போடும்போது எல்லாருக்குமே ஒரு பைட்டில் ஒரு முந்திரி வந்து கிடைக்கும். அதனால தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு அப்பளத்தை நொறுக்கி தூவி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பூஸ்டப்பாகவும் இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ போனவங்க என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.